சென்னையில் இருந்து தஞ்சாவூர் வரை இன்னைக்கு ட்ராவல் பண்ண போகிறோங்க. நம்மளுடைய பஸ் நின்றுட்டுருக்கு பார்த்தீங்களா, பிராண்ட் நியூ BS6 ஸ்ரீனிவாசா ட்ராவல்ஸ் நின்றுட்டுருக்கு பார்த்தீங்களா. டே சர்வீஸ் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா திருச்சி வழியாக ஆப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணலாம். சென்னையில் இருந்து தஞ்சாவூர் இல்லைன்னா தஞ்சாவூர் டு சென்னை வரீங்கன்னா இவங்க பஸ் இஸ் த பெஸ்ட் ஆப்ஷன். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க. ஒரு சூப்பரான பஸ்ஸாக இருக்கும். மெயினாக டைமிங் தாங்க. ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை அனதர் நியூ vlog. திஸ் இஸ் ட்ராவல் லாகர் ரஃபி. ஸோ நீங்கள் எல்லோரும் நல்லா இருப்பீங்க நம்புகிறேன். நானும் ரொம்ப சூப்பராக தரமாக நல்லா இருக்கேன் மக்களே. ரைட் நவ் நான் இப்போ எங்கே இருக்கேன்னா சென்னையில் என்னோடய வீட்டில் இருந்து நான் இப்போ இன்ட்ரோ கொடுத்துட்ருக்கேங்க. இன்றைக்கி ஒரு சூப்பரான ஒரு ட்ராவலை ஸ்டார்ட் பண்ண போகிறோம். எஸ், இந்த வருஷத்தோடைய முதல் vlogங்க. 2025 ஃபஸ்ட்டு vlogை நம்ம இன்றைக்கி ஸ்டார்ட் பண்ண போகிறோம். அதுக்கு நம்ம எங்கே ட்ராவல் பண்ண போகிறோன்னா சென்னையில் இருந்து தஞ்சாவூர் வரை இன்றைக்கி ட்ராவல் பண்ண போகிறோங்க. எஸ், சோழ தேசத்தின் தலைநகரமான தஞ்சாவூர் இன்றைக்கி ட்ராவல் பண்ணுறோம். ஸோ ரொம்ப நாள் கழித்து தஞ்சாவூர் போகிறோங்க. நம்ம ஏற்கனவே வந்து பார்த்திங்கன்னா தஞ்சாவூர் டு சென்னை நம்ம ட்ராவல் பண்ணியிருக்கோம். எஸ், இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா மறுபடியும் சென்னை டு தஞ்சாவூர் ஒரு டே சர்வீஸ் vlog-ஆக தான் இருக்க போகுது. இப்போ ஆஃப்டர்நூன் சென்னையில் இருந்து கிளம்பக்கூடிய ஒரு பஸ்ஸில் தான் நம்ம இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ட்ராவல் பண்ண போகிறோங்க. எந்த பஸ் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு 2.0 vlog-ஆக தான் இருக்க போகுது. பஸ்ஸு வந்து 2.0. நம்ம தஞ்சாவூர் போகிறது புதுசு இல்லை, நம்ம ஏற்கனவே ட்ராவல் பண்ணி போயிருக்கோம். பஸ் வந்து நம்ம ஆல்ரெடி ட்ராவல் பண்ண பஸ்ஸில் தான் இன்றைக்கி மறுபடியும் ட்ராவல் பண்ண போகிறோம். ஸோ எந்த பஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ரீனிவாசா ட்ராவல்ஸ் இவங்க பஸ்ஸில் தாங்க ட்ராவல் பண்ண போகிறோம். இவங்க பஸ்ஸில் நம்ம ஆல்ரெடி தஞ்சாவூர் டு சென்னை ட்ராவல் பண்ணியிருக்கோம். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா டே சர்வீஸாக சென்னையில் இருந்து தஞ்சாவூர் ட்ராவல் பண்ண போகிறோம். ஒரு பிராண்ட் நியூ BS6 பஸ் வந்து இவங்க லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த சண்டே பிஃபோர் சண்டேயில் இருந்து ஜான்வரி 5 இருந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஒரு பிராண்ட் நியூ BS6 பிரகாஷ் கெப்பலால் பாடி கட்டின ஒரு பஸ்ஸை வந்து இறக்கியிருக்காங்க. இந்த பஸ்ஸை வந்து பார்த்திங்கன்னா டே அண்ட் நைட் சர்வீஸாக கொடுத்துட்ருக்காங்க. சரி, ஓகே, இந்த பஸ்ஸில் ட்ராவல் பண்ணலான்னு சொல்லி தான் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா சென்னையில் இருந்து தஞ்சாவூர் வரை இன்றைக்கி ட்ராவல் பண்ண போகிறாங்க. கரெக்டாக மதியானம் கோயம்பேடு ஆம்னி பஸ் ஸ்டாண்டில் 12:45 எடுப்பாங்க. இப்போ டைம் வந்து பார்த்திங்கன்னா 11:50. இன்னும் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 50 நிமிஷம் இருக்குங்க, 15 மினிட்ஸ் இருக்குது. ஸோ இங்கேருந்து ரேப்பிட்டை புக் பண்ணி போகலான்னு சொல்லிட்டு கீழே வந்துட்டேன். ஸோ வாங்க இந்த ஒரு சூப்பரான ட்ராவலை ஸ்ரீனிவாசா ட்ராவல்ஸில் நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்போ தான் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. மற்ற டீட்டெயில் எல்லாமே நான் கோயம்பேடு ஆம்னி பஸ் ஸ்டாண்ட் போயிட்டு கண்டினியூ பண்ணுறேன். ஓகேங்களா? ஸோ இங்கே தான் வந்து ஃபஸ்ட்டு போர்டிங் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல தான் ராயல் பிளஸா ஹோட்டல் இந்த இடத்துல இருக்குது. ஸோ இங்கே தான் வந்து ஃபஸ்ட்டு போர்டிங் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த இடத்துல நம்ம பஸ்ஸோட டைமிங் பார்த்துடலாங்க. டெய்லி மதியானம் 12:45 இங்கே கோயம்பேடில் இருந்து எடுத்து நைட்டு 9:15 வந்து தஞ்சாவூர் கொடுத்துருக்காங்க. ரிட்டர்ன் டைரக்ஷன்லேயும் சேம் டைம் தான். அங்கேயும் மதியானம் 12:45 தஞ்சாவூரில் எடுத்து இங்கே நைட்டு 9:15 கோயம்பேடு ஆம்னி பஸ் ஸ்டாண்ட் வர மாதிரி டைமிங் கொடுத்துருக்காங்க. டைமிங் எல்லாமே இன்றைக்கி வந்து பார்க்கல, என்ன டைமிங் போகிறாங்க எல்லாமே வந்து பார்க்கலாம். இன்னும் நம்ம பஸ்ஸு வரலைங்க. டைம் வந்து 12:20. ஸோ என்ன டைமிங் கொண்டு வந்து என்ன டைமிங் எடுக்கிறாங்க எல்லாமே பார்க்கலாம். 15 minutes later. மக்களே, ஃபைனலி நம்ம பஸ்ஸை பார்த்துட்டோம். எஸ், நெற்குன்றமில் நிப்பாட்டி வச்சுருக்காங்க. ஸோ டிரைவர் அண்ணாட்ட கேட்டபோது இங்கே தான் இருக்குன்னாங்க. சரி, ஓகே, ரேப்பிட்டை புக் பண்ணி வந்துடலான்னு சொல்லி இங்கே வந்துட்டேன். இது ஒரு சின்ன ஒரு ஆம்னி பஸ் ஸ்டாண்டு மாதிரி. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஆம்னி பஸ் வந்து நிற்கும். மெயினாக இந்த மதுரை போகிற பஸ்ஸு, இந்த பஸ்ஸெல்லாம் வந்து இங்கே நிப்பாட்டி வச்சுருப்பாங்க. ஸோ இந்த இடத்துக்கு வந்துட்டோம். நம்மளுடைய பஸ்ஸு நின்றுட்டுருக்கு பார்த்தீங்களா, பிராண்ட் நியூ BS6 ஸ்ரீனிவாசா ட்ராவல்ஸ் நின்றுட்டுருக்கு பார்த்தீங்களா. ஸோ வாங்க ஃபஸ்ட்டு பஸ்ஸோட எக்ஸ்டீரியர் பார்க்கலாம். அதுக்கப்புறம் இன்டீரியர் எல்லாமே நான் உங்களுக்கு காட்டுறேன்.
பஸ்ஸோட எக்ஸ்டீரியரே பார்க்க நல்லா லுக்காக நல்லா இருக்குல்லங்க. இதே நைட் டைமில் இந்த லைட் செட்டிங்கில் பார்த்தா இன்னும் நல்லாயிருக்கும். பட் நம்ம ட்ராவல் பண்ணுறது இப்போ டே டைம்லனால அந்த லைட் செட்டிங் போட்டாலும் அந்த அளவுக்கு வந்து தெரியாது. லைட் வெளிச்சம் வந்து அந்த டே டைமில் வந்து அவ்வளோவா அட்ராக்ட் பண்ணாது. பட் இதே நல்லா சூப்பராக நல்லா இருக்குங்க. ஸோ வாங்க உள்ளே போய் இன்டீரியர் அது எப்படி இருக்குது பார்க்கலாம். நம்ம பஸ்ஸோடைய இன்டீரியருங்க நல்லா சூப்பராக லுக்காக நல்லா இருக்குல்ல. ஸோ நம்ம பஸ் வந்து ரன்னிங்கில் தான் இருக்குது. டிபார்ட் ஆகிடுச்சு நெற்குன்றமில் இருந்து. ஸோ அப்படியே வந்து பார்த்திங்கன்னா போர்டிங் ஸ்டார்ட் ஆகிடும். உங்களுக்கு பைபாஸ் வழியாக தான் போகிறாங்க. இங்கே நெற்குன்றமில் இருந்து எடுத்து மதுரை வாயில் போரூர் டோல் வழியாக அப்படியே பெருங்குளத்தூர் போய் கிளாம்பாக்கம் போய் போகிறாங்க. ஸோ நான் புக் பண்ணியிருக்கிறது டபுள் லோயர் தாங்க புக் பண்ணியிருக்கேன். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா சீட் வந்து நிறையாவே அவைலபிள் இருக்குது. நான் ட்ராவல் பண்ணுறது செவ்வாய்க்கிழமைனால ஸோ மோஸ்ட்லி டே சர்வீஸில் ட்ராவல் பண்ணுறவங்க கம்மி தான் போல். இப்போ தான் சர்வீஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. போக போக உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பிக்கப் ஆகிடும். ஸோ நான் வந்து லோயருங்க, கீழே டபுள் லோயர் இங்கே தான் புக் பண்ணியிருக்கேன். ஸோ இதில் நமக்கு என்னென்ன அம்யூனிட்டிஸ் கொடுத்துருக்காங்க எல்லாமே இப்போ வந்து பார்க்கலாம். உள்ளே வந்துட்டோன்னே எல்லா பேசஞ்சருக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 300 ml வாட்டர் பாட்டில் வந்து கொடுத்துட்றாங்க. ஸோ உள்ளே நான் வந்துட்டோன்னே எனக்கு இந்த ஒரு வாட்டர் பாட்டில் வந்து கொடுத்துட்டாங்க. இது வந்து எல்லா பேசஞ்சருக்கும் ஒரு காம்ப்ளிமெண்ட்ரி கிட்டாக வந்து கொடுத்துருவாங்க 300 ml வாட்டர் பாட்டில். இதான் நான் புக் பண்ணியிருக்க சீட்டு கைஸ். நான் வந்து புக் பண்ணியிருக்கேன் ஸ்லீப்பரு டபுள் லோயர் வந்து நான் புக் பண்ணியிருக்கேன். ஸோ இதில் நமக்கு என்னென்ன அம்யூனிட்டிஸ் கொடுத்துருக்காங்க எல்லாமே இப்போ வந்து பார்க்கலாம். டபுள் லோயரில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 பேருக்கும் சேர்த்து லக்கேஜ் ஹோல்டர், உள்ளே வந்து வாட்டர் பாட்டில் ஹோல்டர் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ மேலே வந்து பார்த்தீங்கன்னா அட்ஜஸ்டபிள் ஏசி வெண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. காலுக்கு நேராக ஒரு அட்ஜஸ்டபிள் ஏசி வெண்ட் கொடுத்துருக்காங்க. ஸ்கர்டன் வந்து பார்த்திங்கன்னா நல்லா பிளாக் கலரில் கொடுத்துருக்காங்க. பஸ்ஸோட எக்ஸ்டீரியர் வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஒயிட் கலராகவும், ஸோ அதுக்கு மேட்சிங்காக பிளாக் கலரில் ஸ்கர்டன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு செப்பரேட்டாக இப்போ டபுள் அப்பரில் டபுள் லோயரில் நீங்கள் ட்ராவல் பண்ணுறீங்க, சிங்கிள் பர்சனாக ட்ராவல் பண்ணுறீங்கன்னா உங்களுடைய ப்ரைவேசிக்காக நடுவில் வந்து ஸ்கர்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அட்ஜஸ்டபிள் ஏசி வந்துட்டு இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. ஸோ இதை வந்து ரீடிங் லைட்டாகவும் கொடுத்துருக்காங்க, இது வந்து நைட் லேம்பாகவும் வந்து கொடுத்துருக்காங்க. பட் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ரெண்டுமே வந்து ஆஃபில் தாங்க இருக்கும். ஏன்னா நம்ம ட்ராவல் பண்ணுறது டே டைம் ட்ராவலாக வந்து பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா இப்போ இதை வந்து ஆன் பண்ண மாட்டாங்க. மேபி நைட் ட்ராவல் நீங்கள் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு வந்து இது ரெண்டுமே ஆனில் இருக்கும். உங்களுக்கு வந்து இந்த நைட் லேம்பு ரீடிங் லைட்டு வந்து ஆனில் இருக்கும். அது கீழே வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வந்து தலைக்கு நேராக ஒரு அட்ஜஸ்டபிள் ஏசி ஈவெண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நமக்கு சார்ஜிங் பாயிண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு ப்ளக் டைப்லேயும் கொடுத்துருக்காங்க, யூஎஸ்பி டைப்லேயும் கொடுத்துருக்காங்க. பக்கத்துலேயே வந்து உங்களுக்கு மொபைல் ஹோல்ட்ரு, நல்லா சாஞ்சிக்கிறதுக்கு ஒரு சூப்பரான பேக் ரெஸ்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஒரு சூப்பரான பிலோ, எஸ்எஸ்பி ஸ்ரீனிவாசா பஸ், ஸோ அவங்களுடைய பிராண்டிங் போட்ட ஒரு சூப்பரான பிலோ கொடுத்துருக்காங்க. நல்லா பெட் ஸ்ப்ரெட்டு, இதுலேயும் அவங்களுடைய பிராண்டிங் கொடுத்துருக்காங்க. பிளாங்கெட் வந்து கொடுக்கல, மேபி டே டைம் ட்ராவல்னால பிளாங்கெட் கொடுக்கல போல். ஸோ நான் கேட்டு பார்க்குறேன், உங்களுக்கு சப்போஸ் பிளாங்கெட் வேணுன்னா நீங்கள் வாங்கிக்கலாம்னு நினைக்கிறேன். அதை கேட்டு நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். இதே நைட் டைம்னா உங்களுக்கு பிளாங்கெட் வந்து கொடுப்பாங்க. ஸோ நல்லா சூப்பராக கொடுத்துருக்காங்க. வீரா டைப்பில் கொடுக்குற மாதிரி நல்லா சூப்பராக பேக் ரெஸ்ட் வந்து கொடுத்துருக்காங்க. நல்லா டே டைமில் நீங்கள் தூக்கம் வரலன்னா கூட நீங்கள் இதில் நல்லா சாஞ்சிட்டே ட்ராவல் பண்ணலாம். இந்த இடத்துல வச்சு நம்ம பஸ்ஸோடைய டிக்கெட் ஃபேர் பார்த்துடலாங்க. நான் ட்ராவல் பண்ணுறது செவ்வாய்க்கிழமை மதியானம் சென்னையில் இருந்து தஞ்சாவூர் வந்து ட்ராவல் பண்ணிகிட்ருக்கேன். இன்றைக்கான டிக்கெட் ஃபேர் வந்து பார்த்திங்கன்னா இந்த டே சர்வீஸுக்கான டிக்கெட் ஃபேர் வந்து இந்த டபுள் லோயரில் சென்னையில் இருந்து தஞ்சாவூர் போக 499ங்க, 499 ரூபா தான் வந்து சார்ஜ் பண்ணாங்க. நான் புக் பண்ணது வந்து பார்த்திங்கன்னா
இவங்களுடைய வெப்சைட்டுங்க. ஸ்ரீனிவாசா பஸ் ட்ராவல்ஸோடைய வெப்சைட்டில் தான் புக் பண்ணேன். ஸோ நீங்களும் புக் பண்ணுறதா இருந்தீங்கன்னா இவங்க வெப்சைட்டில் பண்ணுங்கள். ஏன்னா இவங்க வெப்சைட்டில் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு 10% டிஸ்கவுண்ட் இருக்குது. ஸோ அதுக்கு தான் சொல்கிறேன். நான் எப்பயுமே சொல்கிறதுங்க, நீங்கள் வந்து ஒரு பஸ் டிக்கெட் புக் பண்ணி ட்ராவல் பண்ணுறீங்கன்னா அந்த பஸ்ஸோடைய வெப்சைட்டில் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டிஸ்கவுண்ட் இருக்கும். ஒரு 5% 10% உங்களுக்கு டிஸ்கவுண்ட் இருக்கும். ஸோ அது மூலிமா பண்ணிங்கன்னா உங்களுக்கு நல்லாயிருக்கும். இதே ரெட் பஸ்ஸில் பண்ணிங்கன்னா அதில் இருந்து ஒரு 50 ரூபா வந்து உங்களுக்கு டேக்ஸ் பிடிப்பாங்க. ஸோ அதுக்கு தான் சொல்கிறேன், நீங்கள் புக் பண்ணுறதா இருந்தீங்கன்னா வெப்சைட்டில் பண்ணுங்கள். மேபி இன்றைக்கி வந்து இந்த ஃபேர் வச்சுருக்காங்க. இதே வீக்கெண்டு இப்போ அடுத்த வாரம் வந்து பார்த்திங்கன்னா பொங்கல்லாம் ஸ்டார்ட் ஆகுது. அப்போது டிக்கெட் ஃபேர் வந்து மாறும். ஆம்னி பஸ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கே தெரியும், ஒரே டிக்கெட் ஃபேர் வச்சுருக்க மாட்டாங்க. டிக்கெட் ஃபேர் வந்து சேஞ்ச் ஆகும். இன்றைக்கி ட்ராவல் பண்ணுற டிக்கெட் ஃபேர் வந்து பார்த்திங்கன்னா 499 வந்து சார்ஜ் பண்ணுறாங்க சென்னையில் இருந்து தஞ்சாவூருக்கு. டைம் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக 1:10 நம்ம வந்து பைபாஸ் வந்து ஜாயின் பண்ணிட்டோம். மதுரவாயில் பைபாஸ் வந்து ஜாயின் பண்ணிட்டோம். ஸோ அந்த கிளாம்பாக்கம்லாம் தாண்டிட்டோன்னே நம்மளுடைய கேபினை வந்து நம்ம எடுக்கலாம். ஏன்னா இது டே டைமு, நல்லா சூப்பராகவே கேபின் எடுக்கலாம், நல்லாயிருக்கும். ஸோ அதனால் கிளாம்பாக்கம் போயிட்டோன்னே நம்மளுடைய கேபினை வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த இடத்துல நம்ம பஸ்ஸோட ரூட்டு பார்த்துடலாங்க. சென்னையில் இருந்து தஞ்சாவூருக்கு எந்த ரூட் வழியாக வந்து போகிறாங்க வந்து பார்த்திங்கன்னா, இந்த கோயம்பேடில் இருந்து எடுத்து உங்களுக்கு மதுரவாயில் வழியாக கிளாம்பாக்கம் போய் கிளாம்பாக்கம்ல இருந்து விழுப்புரம், பெரம்பலூர், திருச்சி வழியாக தான் தஞ்சாவூர் போகிறாங்க. டே சர்வீஸ் மட்டும் வந்து பார்த்திங்கன்னா திருச்சி வழியாக ஆப்ரேட் பண்ணிகிட்டு இருக்காங்க. இவங்க வந்து பார்த்திங்கன்னா ஸ்ரீனிவாசா பஸ் வந்து பார்த்திங்கன்னா சென்னை டு தஞ்சாவூர், தஞ்சாவூர் டு சென்னை வந்து பார்த்திங்கன்னா அரியலூர் வழியாக தான் ஆப்ரேட் பண்ணுவாங்க. சென்னையில் இருந்து பெரம்பலூர், அரியலூர், அதுக்கப்புறம் தஞ்சாவூர் வந்து ஆப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ வந்து இந்த பஸ் வந்து புதுசாக லான்ச் பண்ணியிருக்கனால இந்த பஸ்ஸை வந்து பார்த்தீங்கன்னா டே சர்வீஸில் திருச்சியை கனெக்ட் பண்ணுற மாதிரி சென்னையில் இருந்து திருச்சி வழியாக தஞ்சாவூர் போகிற மாதிரி விட்டுருக்காங்க. இதே இந்த பஸ் நைட் டைம் கிளம்புதுன்னா உங்களுக்கு திருச்சி வழியாக போகாது. உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அரியலூர் வழியாக, பெரம்பலூர், அரியலூர் வழியாக உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தஞ்சாவூர் வந்து போவோம். டே சர்வீஸ் மட்டும் திருச்சி கனெக்ட் பண்ணுற மாதிரி விட்டுருக்காங்க. டைம் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக 1:45ங்க. கிளாம்பாக்கம் வந்திருக்கோம், கேசிபிடி வந்திருக்கோம். இங்கே வந்து ஒரு 10 நிமிஷம் நிற்கும். ரெஸ்ட் ரூம் போகிறவங்க போயிட்டு வந்திருக்கான்னு சொல்லியிருக்காங்க. காலியாக இருக்குங்க. இதே நைட் டைம் வந்தால் நிறைய பஸ்ஸு பார்க்கலாம். டே டைம்னால வந்து பார்த்திங்கன்னா மோஸ்ட் ஆஃப் பஸ்ஸஸ் எல்லாமே உங்களுக்கு கோயம்பேடு இல்லைனா வேறு எங்கேயாச்சும் பார்க்கிங்கில் நிப்பாட்டி வச்சுருப்பாங்க. நைட் டைம் வந்தால் நிறையா பஸ்ஸு பார்க்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம பஸ்ஸு, அதுக்கு பக்கத்தில் எஸ்ஆர்டி சென்னையில் இருந்து கரூர் போகிற பஸ்ஸு நின்றுட்டுருக்கு. ஸோ இந்த இடத்துல நம்ம பஸ்ஸோட இன்னும் ஒரு டீட்டெயில் நான் சொல்லிடுறேங்க. இவங்க வந்து பார்த்திங்கன்னா சென்னை டு தஞ்சாவூர் 3 சர்வீஸ் ஆப்ரேட் பண்ணிகிட்டு இருக்காங்க. இப்போ மதியானம் ஒரு சர்வீஸு, இது இல்லாமல் நைட்டு 3 சர்வீஸ் ஆப்ரேட் பண்ணிகிட்டு இருக்காங்க. 9:15க்கு ஒரு நான் ஏசி கிளம்பும். அதுக்கப்புறம் 10 மணிக்கு ஒரு ஏசி சர்வீஸு, 10:15க்கு அங்கே மதியானம் தஞ்சாவூரில் இருந்து சென்னை வர பஸ்ஸு ரிட்டர்ன் இங்கே சென்னையில் இருந்து தஞ்சாவூருக்கு வந்து ஆப்ரேட் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஒரு நாளைக்கு 4 சர்வீஸ் வந்து கொடுத்துட்ருக்காங்க. இதுவும் இல்லாமல் உங்களுக்கு பெங்களூர் டு தஞ்சாவூர் வந்து ஆப்ரேட் பண்ணிகிட்டு இருக்காங்க. தஞ்சாவூர் டு பெங்களூர், பெங்களூர் டு தஞ்சாவூர் வந்து ஆப்ரேட் பண்ணிகிட்டு இருக்காங்க.
டைம் வந்து பார்த்திங்கன்னா 4 மணி ஆகுதுங்க. ஒரு லஞ்ச் பிரேக் விட்டுருக்காங்க. ஸோ இந்த இடத்துல தான் விட்டாங்க. போய் சாப்பிட்டாச்சுங்க. ஒரு செட் பரோட்டா வாங்கி சாப்பிட்டா 40 ருபீஸு. டேஸ்ட் வைஸ் நல்லா இருந்துச்சு. ஆனால் காஸ்ட் வைஸ் அதிகங்க. ரேட்டு கொஞ்சம் அதிகமாக இருந்தாலும் வர்த்தான ப்ளேஸு. செம்மையாக சாப்பிட்டாச்சு. இதுக்கு மேலே தூங்க தாங்க போகிறேன். கேபின் வந்து பார்த்திங்கன்னா கிளாம்பாக்கமில் ஆரம்பித்து அச்சரப்பாக்கம் டோல்கேட் வரைக்கும் பண்ணால் அதுக்கப்புறம் முடியல, தூக்கம் வந்துடுச்சு. இதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் தூங்கிட்டு செங்குறிச்சி டோல்கேட் தாண்டி அங்கேருந்து கேபின் பண்ணால். ஸோ வாங்க அப்படியே கண்டினியூ பண்ணி இந்த புது பஸ்ஸில் தஞ்சாவூர் வரைக்கும் ட்ராவல் பண்ணலாம். 1 hour later. ஹாய் கைஸ், குட் ஈவினிங். டைம் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக 6:40 ஆகுது. ஸோ இந்த இடத்துல ஒரு டீசல் போடுறதுக்காக நிப்பாட்டியிருக்காங்க. இந்த ரோடு வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக பெரம்பலூரில் இருந்து தஞ்சாவூர் போகிற ரோடுங்க. ஸோ இந்த இடத்துல நிப்பாட்டியிருக்காங்க. என்னடா வீடியோ ஸ்டார்டிங்கில் இந்த பஸ்ஸு திருச்சி வழியாக தான் தஞ்சாவூர் போகணியே, இப்போன்னு அரியலூர் வழியாக போகுதுன்னா, இன்றைக்கி ட்ராவல் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா வெறும் 4 பேர் தாங்க. என்னோட சேர்த்து வெறும் 4 பேர் தான் வந்து ட்ராவல் பண்ணுறாங்க. அந்த 4 பேருமே வந்து பார்த்திங்கன்னா தஞ்சாவூர் போகிறவங்க தான், யாருமே திருச்சி போகிறவங்க இல்லை. ஸோ அதனால் திருச்சி போய் தஞ்சாவூர் போகிறதோட ரோடுனால அந்த சத்தம்லாம் கேட்குது.
திருச்சி போய் தஞ்சாவூர் போகிறதோட அரியலூர் போய்க்கலான்னு சொல்லி அரியலூர் வழியாக போகிறாங்க. இதே உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா திருச்சி சீட்டு இருந்தால் உங்களுக்கு வந்து திருச்சி வழியாக தான் போவாங்க. இன்றைக்கி திருச்சி சீட்டு இல்லாதனால உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அரியலூர் வழியாக உங்களுக்கு தஞ்சாவூர் வந்து போகிறாங்க. அதே போல் வந்து பார்த்திங்கன்னா டே டைமில் நீங்கள் ட்ராவல் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு பிளாங்கெட் வந்து கொடுக்க மாட்டாங்களா? நான் இப்போ தான் கேட்டேன், டிரைவர் அண்ணன்ட்ட கேட்டபோது பிளாங்கெட் வந்து கொடுக்க மாட்டாங்களா, நைட் சர்வீஸில் மட்டும் தான் பிளாங்கெட் வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்களா. இன் கேஸ் ஆஃப் எமர்ஜென்சி உங்களுக்கு வந்து குளிர் தாங்க முடியல, பஸ்ஸில் வந்து குளிர் ரொம்ப அதிகமாக இருக்குது, எனக்கு பிளாங்கெட் வேணும்னு கேட்டிங்கன்னா கொடுப்பாங்களாம். மற்றபடி உங்களுக்கு பிளாங்கெட் வந்து தரமாட்டாங்களா. ஸோ இதை நோட் பண்ணிக்கோங்க. டே டைமில் நீங்கள் ட்ராவல் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு பிளாங்கெட் கொடுக்க மாட்டாங்க. நைட் டைம் அப்போ உங்களுக்கு பிளாங்கெட் வந்து கொடுப்பாங்க, பெட்ஷீட் வந்து கொடுப்பாங்க. மக்களே, டைம் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக 7:45ங்க, 7:45. நம்ம பஸ்ஸு வந்து பார்த்திங்கன்னா திருவையாறு தாண்டி போயிட்டுருக்கு. ஆல்மோஸ்ட் தஞ்சாவூர் கிட்ட நம்ம நெருங்கிட்டோங்க. இந்த அரியலூரில் இருந்து தஞ்சாவூர் போகிறப்போ ஒரு மெயினான ஊர் வருங்க. ஒன்று வந்து பார்த்திங்கன்னா திருமானூர், இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா திருவையாறு. இப்போ கிராஸ் பண்ணது திருவையாறு. இந்த 2 ஊர் வந்து ஒரு மெயினான ஊர். இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா திருமானூரும் திருவையாறும் தஞ்சாவூர் போகிற ரூட்டில் ஒரு மெயினான ஊர். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா தஞ்சாவூர் பழைய பஸ் ஸ்டாண்ட் போக மாட்டாங்க, புது பஸ் ஸ்டாண்ட் தான் போகிறாங்க. தஞ்சாவூர்லேயே 2 பஸ் ஸ்டாண்ட் இருக்குங்க, பழைய பஸ் ஸ்டாண்ட், புது பஸ் ஸ்டாண்ட் இருக்குது. நம்ம பஸ் வந்து பார்த்திங்கன்னா புது பஸ் ஸ்டாண்ட் தான் வந்து போகிறேன்னு சொல்லியிருக்காங்க. ஆல்மோஸ்ட் சீக்கிரமாக போயிடுவோம், அட்வான்ஸாக தான் போயிட்டுருக்கு. ஏன்னா நம்ம வந்த ரூட்டு வந்து பார்த்திங்கன்னா அரியலூர் வழியாக வந்தனால. இதே திருச்சி வழியாக வந்தாங்கன்னா அங்கே ஷெட்யூல் வந்து பார்த்திங்கன்னா தஞ்சாவூர் 9:15 கொடுத்துருக்காங்க. பட் நம்ம வந்து பார்த்திங்கன்னா அரியலூர் வந்தனால கொஞ்சம் சீக்கிரமாக போயிட்டுருக்கோம். என்ன டைமிங் போகிறாங்க பார்த்துட்டு உங்களுக்கு நான் தஞ்சாவூரில் போயிட்டு எனக்கு கார்டு தரேன். Next morning. ஹாய் கைஸ், குட் மார்னிங். ஃபைனலி நம்ம வந்து பார்த்திங்கன்னா தஞ்சாவூர் வந்துட்டோங்க. தஞ்சாவூரில் நான் ரூம் எடுத்து ஸ்டே பண்ணேன். அப்படியே இங்கே வச்சு என் கார்டு கொடுத்துடலாம், ஏன்னா உங்களுக்கு இந்த ரூமே காமிச்ச மாதிரி இருக்கும்னு சொல்லி தான் இங்கே வச்சு உங்களுக்கு என் கார்டு கொடுத்துட்ருக்கேன். ஃபஸ்ட்டு ட்ராவலை பார்த்துடலாம். ஓவரால் ஒரு சூப்பரான ட்ராவலாக இருந்துச்சுங்க ஸ்ரீனிவாசா பஸ்ஸில். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணலாம். சென்னையில் இருந்து தஞ்சாவூர் இல்லைனா தஞ்சாவூர் டு சென்னை வரீங்கன்னா இவங்க பஸ் இஸ் த பெஸ்ட் ஆப்ஷன். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள், ஒரு சூப்பரான பஸ்ஸாக இருக்கும். மெயினாக டைமிங் தாங்க, அந்த டைமிங் ஷெட்யூல் படி பிஃபோராகவே நம்மளை கூட்டிகிட்டு வந்து விட்டுறாங்க. ஸோ நீங்கள் சென்னையில் இருந்து தஞ்சாவூர் டு பெங்களூரு, பட்டுக்கோட்டை டு பெங்களூரு, ஜெயங்கொண்டம் டு கோயம்புத்தூர் போகிறீங்கன்னா ஸ்ரீனிவாசா பஸ் இஸ் த பெஸ்ட் ஆப்ஷன். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள், ஒரு சூப்பரான பஸ்ஸாக இருக்கும். உள்ள கம்ஃபர்ட் வைஸும் நல்லா சூப்பராகவே இருந்துச்சுங்க. டே டைம்னால அவ்வளோ தூங்கலை, ஒரு 1 மணி நேரம் தான் தூங்கினேன். பட் அதுவும் ஒரு நல்ல கம்ஃபர்டபுளான ஒரு ஸ்லீப்பிங்னே சொல்வேன், நல்ல ஒரு சூப்பரான தூக்கம்னே சொல்வேன். மற்றபடி பஸ்ஸில் போகிறேன்னு சொல்கிறதுக்கு எதுவுமே இல்லைங்க, எல்லாமே குட், பக்காவாக இருந்துச்சு. புது பஸ்னால அந்த ஸ்பீடு முதல் கொண்டு ஆவரேஜ் ஸ்பீடு 80, அந்த 80 வரைக்கும் கரெக்டாக ஊட்டிகிட்டு வந்தார் டிரைவர் அண்ணா. கண்டிப்பாக சென்னை டு தஞ்சாவூர் போகிறீங்கன்னா இவங்க பஸ்ஸை சூஸ் பண்ணிக்கோங்க, ஒரு சூப்பரான பஸ்ஸாக இருக்கும். ஓகே, இப்போ ரூமை பார்த்துடலாம். ரூம் வந்து பார்த்தீங்கன்னா நான் தஞ்சாவூர் நியூ பஸ் ஸ்டாண்டுக்கு பக்கத்துலேயே தாங்க ரூம் எடுத்திருக்கேன். ரூம் பேர் வந்து பார்த்தீங்கன்னா NM லாட்ஜ். கரெக்டாக தஞ்சாவூர் நியூ பஸ் ஸ்டாண்டில் இருந்து ஒரு வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தாங்க. ஸோ நான் இங்கே 2-3 ரூம்ஸ் விசாரித்தேன். ஃபஸ்ட்டு ரூமே கிடைக்கல இங்கே தஞ்சாவூரில், அவ்வளோ டிமாண்டாக என்னன்னு தெரில. ரூம் கேட்டால் ரூமே இல்லை, எல்லா ரூமும் ஃபுல்லாக இருக்குன்னாங்க. கடைசியில் இந்த ஒரு ரூம் தாங்க எனக்கு கிடச்சிது. சரி ஓகே, ஸ்டே பண்ணலான்னு சொல்லி ஸ்டே பண்ணேன். ரூமை பற்றி சொல்லணும்னா குட்னு சொல்ல முடியாது, ஒஸ்ட்டுன்னு சொல்ல முடியாது, ஆவரேஜ் நல்லாயிருக்கு. பேச்சுலர் வந்தால் ஸ்டே பண்ணலாங்க, ஃபேமிலிக்கு இந்த ரூம்ஸ் செட் ஆகாது. ஃபேமிலியே நீங்கள் தஞ்சாவூர் வரீங்கன்னா இங்கே நிறையா ரூம்ஸ் இருக்குது. தஞ்சாவூர் பஸ் ஸ்டாண்ட், நியூ பஸ் ஸ்டாண்டு சுற்றி உங்களுக்கு நிறையா ரூம்ஸ் இருக்குது. நீங்கள் அங்கே வந்து கேட்டு பார்த்துட்டு ரூம் இருந்தால் ஸ்டே பண்ணுங்கள். பேச்சுலராக வரீங்க, ஃப்ரெண்ட்ஸாக வரீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த ரூம் வந்து செட் ஆகும். ஸோ ஒரு நாள் தாங்க, கரெக்டாக ஒரு நாள் நைட்டு 8:30 மணிக்கு செக்இன் பண்ணேன். இன்றைக்கி நைட்டு 8:30 மணி வரைக்கும் டைம் இருக்குது. பட் நைட் வரைக்கும்லாம் நான் ஸ்டே பண்ண மாட்டேன். இப்போ மதியானம் போல் கிளம்பிடுவேன். ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா அடுத்த ஒரு vlog ஒன்று நம்ம எடுக்கணும். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா மதியானமே நான் வந்து கிளம்பிடுவேன். ஸோ ரூம் வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ தான். இருங்க, பேக் கேப்னால நான் உங்களுக்கு காட்டுறேன்.
ஸோ உள்ளே வந்துட்டோன்னே இவ்வளோ தாங்க, ஒரு சின்ன ரூம் தான். உங்களுக்கு வந்து படுக்கிறதுக்கு ஒரு சூப்பரான பெட்டு, சேரு, இந்த இடத்துல டேபிள். ஸோ இந்த இடத்துல வந்து உங்களுக்கு டிவி சிஸ்டம் வந்து கொடுத்துருக்காங்க. டிவியில் பக்காவாக ஒர்க் ஆகுதுங்க. நான் வந்து மொபைல் சார்ஜர் போடுறதுனால அந்த ப்ளக் பாயிண்ட்டை எடுத்து விட்டேன், மற்றபடி டிவியில் பக்காவாக ஒர்க் ஆச்சு. ரூமோட காஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 500ரூபாங்க, 500. நான் நைட்டு 8:30 மணிக்கு செக்இன் பண்ணேன். இன்றைக்கி நைட்டு 8:30 மணி வரைக்கும் எனக்கு டைம் இருக்குது. 500ன்றது எனக்கு தெரிஞ்சு ஒர்த்து தாங்க. நான் ஏசி தான், ஏன்னா இப்போ இருக்க கிளைமேட்டுக்கு நான் ஏசியே போதும்னு சொல்லி நான் ஏசியே எடுத்துட்டேன். உண்மையிலே ரூம் வந்து ஒரு ஆவரேஜான ரூம், நல்லாயிருக்கு. ஆனால் பேச்சுலரு ஃப்ரெண்ட்ஸாக வரீங்கன்னா இந்த ரூம் ஓகே. ஃபேமிலியாக வரீங்கன்னா ரூம் செட் ஆகாதுங்க. அதுக்கு நல்லா வெளியே பட்ஜெட்டாகவும் உங்களுக்கு காஸ்ட்லியாகவும் நல்ல ரூம் சூப்பராகவே இருக்குது. அது நீங்கள் ட்ரை பண்ணுங்கள், ஓகேங்களா? அவ்வளோதான் கைஸ். மற்றபடி ட்ராவல் பற்றி உங்களுக்கு ஃபுல்லாக சொல்லியிருப்பேன். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ஓகே, இந்த vlog இதோட நான் முடிச்சுக்கிறேன். இந்த vlog பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான ட்ராவல் vlogல உங்கள் எல்லாரையும் மீட் பண்ணுறேன். டாடா.